எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ராப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்களோட பிளானிங்லாம் ரெடியா? ஸோ என்னோட இந்த 90 டேஸ் சேலஞ்சுக்கான பிளான் தான் உங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் உங்களோட பிளான் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கிடைக்கும். இதை வச்சு உங்களோட பிளானை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்சை நான் மொத்தம் 3 மந்த்ஸாக வந்து பிரிச்சுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு ரீசனுக்காகவும் அதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சுகர் கட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் டயட் பண்ணாலுமே கூட சாட்டர்டே சண்டேஸ் லீவ் டேஸில் மட்டும் காஃபி எடுத்துக்கிற ஹேபிட் இருந்தது. ஸோ இந்த சுகர் கட் அப்படின்றது சண்டேஸ் கூட நான் காஃபி எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 30 டேஸ் 1 மந்த் ஃபுல்லாகவே காஃபி டீ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சுகரும் எக்ஸ்டர்னலாக டேரெக்டாக எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சுகர் கட் பண்ண போகிறேன். ஓகேவா? செகண்ட் மந்த் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, செகண்ட் மந்த் ஃபுல்லாவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்க போறேன். ஸோ எந்த ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனுமே கிடையாது. 30 டேஸ் கண்டிப்பா அந்த கஞ்சி மட்டுமே குடிக்க போறேன். தேர்ட் மந்த் என்ன பிளான் அப்படின்னா, டின்னர் டைமிங். ஓகேவா? ஸோ 7 o'clock தான் மேக்ஸிமம். 7 o'clock மேல என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு 3 மந்த் ஃபுல்லாக டிசிப்ளினாக 7 o'clock மேலே சாப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ண கோல். ஸோ இதை கரெக்டாக ரீச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட டயட்டுக்கு வந்துட்டு வரேன். டயட்டில் வந்துட்டு நான் என்னென்ன ரெசிபிஸ் வந்து நிறைய எடுத்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் எல்லாமே வந்துட்டு நான் காமனாக வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் நீங்கள் வந்து உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு கஞ்சி தாங்க. கஞ்சி அண்ட் ஓட்ஸ் ரெசிபிஸ். ஸோ ஓட்ஸில் நான் என்னென்ன ரெசிபிஸ்லாம் எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் 8 ரெசிபிஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கஞ்சி, கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி அண்ட் ஓட்ஸ் ரெசிபிஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகியில் உள்ள வெரைட்டிஸ். ராகி மாவில் வந்துட்டு களி இல்லை கூழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, ராகி சேமியா எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீட் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா கோதுமையில் வந்துட்டு கோதுமை சேமியா ட்ரை பண்ணலாம். சப்பாத்தி, நமக்கு டயட்னாவே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்புறம் கோதுமாவிலே வந்துட்டு தோசை மாதிரி கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி அடை மாதிரி நமக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அப்பப்போ நான் உங்களுக்கு ரெசிபிஸ் வந்துட்டு இன்பிட்வீன் சேலஞ்சில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? தோசை வெரைட்டிஸ், திடீர்னு தோசை கிரேவிங்ஸ் வருதுன்னா தோசை வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஹை ப்ரோட்டீன் தோசை நிறையாவே இருக்குது. அடை தோசை பண்ணலாம், பச்சை பயிறு தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓட்ஸ் தோசை அதில் எக்கு நிறைய ஆட் பண்ணி ஓட்ஸ் தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம், ராகி தோசை, வீட் தோசை. ஸோ நமக்கு தோசை வெரைட்டிஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ நான் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டிஃபன் வெரைட்டிஸ்னு போயிட்டோம்னா இது எல்லாமே தான் மாற்றி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூஸ். யூஸ்வலாக நம்ம எம்டி ஸ்டமக்கில் நம்ம டயட்னு போயிட்டாவே நம்மளோட ரிச்சுவல் என்ன? ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததும் ஜீரா சினமின் வாட்டர் குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெயிட் லாஸ்க்காக நம்ம குடல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஜூஸ்க்கு வந்துட்டு நான் 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு லெமனில் சால்ட்டு, சியா சீட்ஸ் போட்டு அந்த ஒரு ஜூஸ். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி இதை வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த 90 டேஸில் இந்த 2 ஜூஸ் தான் வந்துட்டு நான் மாற்றி எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போயிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி டயட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் டைம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும். இப்போதான் புதுசாக நீங்கள் டயட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன பசிலாம் வரும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கேரட் எடுத்துக்கலாம், குக்கும்பர் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ். இந்த சீசனில் நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, உப்பு கடலை, பொட்டுக்கடலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம குட்டியாக அப்போ கிரன்ச்சியாக வந்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு குவிக்கான ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் நமக்கு. ஓகேவா? இல்லைனா மக்கனா அது கூட நீங்கள் வந்துட்டு மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நட்ஸ் வந்துட்டு நீங்கள் பெப்பர் லைட்டாக சால்ட் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இது எல்லாமே வந்துட்டு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த்தை எந்த ஒரு ஸ்வீட் எடுத்துக்காமல்
கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முடியும் என்னால, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா என்ன எடுத்துப்பேன்னா டேட்ஸ் எடுத்துப்பேன், ரைசின் உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்களா, ஸோ ரைசின் எடுத்துப்பேன், அப்புறம் பர்ஃபி ஓகேவா, ஸோ கடலை மிட்டாய் அது வந்து எடுத்துப்பேன். இதுதான் வந்துட்டு டயட் பண்ணும்போது என்னோட ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக நான் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஸ்நாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பார்ட் லஞ்சுக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபுல் மீல் வந்து எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ லஞ்சுக்கு நான் ஸ்பெஷலாக எதுவுமே குக் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோட வீட்டில் எல்லாருக்கும் நான் என்ன குக் பண்ணுறனோ அதே தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ காப்ஸ் போர்ஷன் ரைஸ் போர்ஷன் மட்டும் கம்மியாக எடுத்துட்டு நிறைய பொரியல் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போகிறேன். கூடவே ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் எக்கு ஆர் ஏதோ சிக்கன் பன்னீர் ஏதோ ஒரு வெரைட்டியில் ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஃபைபர் அண்ட் காப்ஸ் மூணுமே இருக்கிற மாதிரி மட்டும் என்னோட லஞ்ச் பிளேட் பிளான் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஓவரால் டயட் பிளானு. ஸோ இதை தாண்டி தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக குடிக்கணுங்க. டெய்லி 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா 20 kg இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 60 kg இருக்கேன் அப்படின்னா 3 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ நான் 100 kg இருக்கேன் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமான்ற கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இல்லை நீங்கள் 60 kgக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி போதுமானதாக இருக்கும். ஸோ இது வெயில் தான், நமக்கு வெயிலுக்கு தண்ணி தாராளமாக நம்மளால குடிக்க முடியும். ஸோ 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சு உடம்பு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பராக தூங்கணுங்க ஓகேவா. குட் ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். 6 to 8 hours டெய்லி கரெக்டாக தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தூங்குற டைமில் தான் வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு ஒர்க் பண்ணும். நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன அந்த கிராக்கு அதெல்லாம் சரி பண்ணி நம்ம பாடியை வந்து ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு நம்மளை ரெடி பண்ணும் ஓகேவா. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபேட் லாஸ் நல்லா நடக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே சேர்ந்து நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஈட்டிங் விண்டோ, ரிமைனிங் டைம் பீரியட் ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஈட்டிங் விண்டோ வந்து மார்னிங் 9 AM to நைட் 7 PM. ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு என்னோட ஈட்டிங் விண்டோ. நான் சாப்பிட்ற விஷயங்கள்லாம் முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் வெறுமனே தண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் ஓகேவா. ஸோ இப்போ டவுட் வரும், இப்போ மார்னிங் 9 o'clock அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜூஸ் எடுத்துப்பீங்களே, அது வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆம்லா போட்டு அரைச்சி அதை ஜூஸாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக வாட்டரியாக தான் இருக்க போது. ஸோ நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டைமில் இருக்கும்போது இப்போ நைட் நீங்கள் 7 o'clock நீங்கள் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் இருக்குது ஒரு 11-12 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பிளாக் டீ, க்ரீன் டீ, லெமன் வித் சால்ட்டு, அது ஹாட் வாட்டர் லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாஸ்டிங் டைமில் எடுத்துக்கலாம். அது பெருசாக வந்துட்டு நம்மளோட ஃபாஸ்டிங்கை அஃபெக்ட் பண்ணாது ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பிளான். ஸோ 10 hours ஈட்டிங் விண்டோ, 14 hours ஃபாஸ்டிங் விண்டோ தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக இந்த 90 days நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க. லாஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்மளோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஓகேவா. நான் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து யூஸ்வலாக டயட் பண்ணும்போது 10,000 steps கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு அந்த 10,000 steps கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். நான் இந்த டைம் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 45 minutes வாக்கிங் பண்ண போகிறேன். ரிமைனிங் 45 minutesல 30 minutes வந்துட்டு என்னோட ஸ்டொமக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ண போகிறேன். ரிமைனிங் அந்த 15 minutes வந்துட்டு அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு என்னோட பிளானிங்கு. வீக்லி 5 days ஓகேவா, வீக்கெண்ட் கூட விட்டுறலாம். ஸோ ரிமைனிங் அந்த 5 days வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவேன் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த 90 days சேலஞ்சுக்கான என்னோட பிளான். நீங்களும் உங்களோட பிளான் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐம் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேலஞ்சில் ஆல்மோஸ்ட் 200 members கிட்ட புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் ஈகராக இருக்கீங்க ஒரு ஹெல்த்தியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சை சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா. இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்களும் இந்த ஒரு 90 days சேலஞ்சில் ஜாயின் பண்ணி ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற நீங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்டிவாக அந்த சேலஞ்சை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு Day 1 வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா பாய்.